குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமான மதுக்கடைகள் அனைத்தும் திமுக ஆட்சியில் மூடப்படும் என்று அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகன் இன்று காலை சேனூர் என்னும் இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் மதுவிலக்கு கொண்டுவர திட்டமிட்டதற்கு காரணம் என்ன என்பது பற்றி துரைமுருகன் சிறுகதை மூலம் விவரித்தார். இன்னைக்கு மதுக்கடைகளால் மதுவால் குடும்பம் சீரழிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு குடும்பம், ஆனா மதுவால் நல்லாதான் இருக்கான். காலையில எழுதுகிறான், குளிக்கிறான், பூஜை பண்றான், தின்னுகிறான், குங்குமிட்டுக்கிறான், பொண்டாட்டி அம்புஜோன்னு கூப்பிடுறான். அழகா அவளை பொண்டாட்டி அன்புஜோன்னு கூப்பிடுறான். அது அமீனா கூப்பிடுற மாதிரி இருக்குமேன்னு அன்பு அன்புன்னு கூப்பிடுறான். இந்த வந்துட்டுங்கன்றா. புள்ள பாக்குறான். பொண்ணு பேரு விஜயலட்சுமி இருக்கும், விஜி அப்படின்றான். பையன் பேரு மணியரசனா இருக்கும், மணின்னு கூப்பிடுறான். டாடா புத்தகுண்டு அப்படின்றான். இவ்வளவும் காத்தால் நடக்குது. சாயந்தரம் பசங்க 5 மணிக்கு 6 மணிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. இவ உள்ள இருக்கா. 7 மணிக்கு வர்றான். இந்த பக்கம் கதவுல ஒரு இடி, அந்த பக்கம் கதவுல ஒரு இடி. தமிழர் எட்டி ஒதுக்கிறான். என்னடி காப்பிடுறான். தவான் அடி உழுகுது. பொத்து பொத்துன்னு எட்டி பாக்குது குழந்தைங்க. அம்மாவை அப்பா அடிக்கிறாருன்னு கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை கேக்குது, அம்மா அப்பாவுக்கு என்னம்மா? அந்த தாய் உங்க அப்பா குடிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு அப்பாவுக்கு உடம்பு செய்யலடா நைனா என்று சொல்லுகிறாளே. அந்த கோர காட்சியை மாற்ற வேண்டும் என்றுதான் கலைஞர் அந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கார்.